நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம். ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 12/2/2025 இந்த நாள் எப்படின்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா இன்றைக்கு பௌர்ணமி திதி இரவு 7:23 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 7:34 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து மகம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக இன்றைக்கு பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில 8:03 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சோபனம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கு பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 7:05 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது என்ன விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொன்னா இந்த மாசி மாதத்தினுடைய பிறப்பினைத்தான் அப்படி சொல்வார்கள். நமக்கு தேதி கணக்குக்கு நாளைய தினம்தான் மாசி 1 அப்படின்னு கொடுத்திருப்பா. ஆனால் இன்றைய தினமே அந்த கும்ப ரவி அப்படின்னு பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பா. திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக கும்பராசிக்குள் சூரியன் நுழைவது மதியம் சரியாக 3:13 நுழைந்து விடுகிறார். அதனால இன்றைக்கே அதை வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே லலிதா ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இந்த ஸ்ரீவித்யா உபாசனையில் இருப்பவர்கள் அந்த லலிதா பரமேஸ்வரியை இன்றைய தினம் மிக விசேஷமாக பூஜிப்பார்கள். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. ஆகாமாவை அப்படின்னு கொடுத்திருப்பா. இது என்ன ஆகாமாவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பௌர்ணமி திதியிலே ஒரு 4 மாத நாட்களிலே இந்த மாதிரி கொடுத்திருப்பா. இது என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா ஆவணி, கார்த்திகை, மாசி, வைகாசி என்று நாம் அதனை குறிப்பாக புரிந்து கொள்ளலாம். அதைத்தான் இப்படி ஆகாமாவை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கா. சார் இன்னைக்கு இன்னும் மாசி மாசமே வரலையேன்னு சொன்னா கூட இது சாந்திரமான மாதங்களிலே மாக மாசம் என்று அழைக்கப்படக்கூடிய இன்றைய திதியை வந்து மாக சுத்த பௌர்ணமி அப்படின்னு தான் சொல்லுவா. இந்த நாளிலே ஆகாமாவை அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:36 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:10 சந்திர உதயம் என்பது மாலை 6:07 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:56 முதல் காலை 6:35 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:23 முதல் 1:49 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 8:02 முதல் 9:29 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:56 முதல் மதியம் 12:23 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:56 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 12:46 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா நாளைக்கு மாசி மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது இல்லையா. இந்த மாசி மாதத்தினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதாவது இது மங்களம் தரும் மாசி மாதம்னே சொல்லுவா. அதாவது மாசிக்கயிறா பாசிக்கயிறா அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. பெண்கள் என்ன பண்ணுவான்னா இந்த மாசி மாதத்திலே தங்களுடைய அந்த திருமாங்கல்ய சரடினை மாற்றிக்கொள்வார்கள். எப்படி ஆடி 18 அன்னைக்கு அந்த மாதிரி இந்த திருச்சி பக்கத்துல இருக்கிறவாள் அந்த காவேரி கரையில போய் அந்த திருமாங்கல்யத்தை மாற்றிக்கிறாளோ அந்த மாங்கல்ய சரடினை மாற்றிக்கொள்வது போல
இந்த மாசி மாதத்திலும் அந்த திருமாங்கல்ய சரட்டினை மாற்றிக்கொள்வார்கள். மாசிக்கயிறா பாசிக்கயிறான்னு சொல்ற அளவுக்கு அது மிகவும் வலிமை பெற்றதாக இருக்குமாம் இந்த மாதத்திலே திருமாங்கல்ய சரட்டினை மாற்றிக்கொள்ளும் பொழுது அப்படின்னு சொல்லுவா. அவருடைய மாங்கல்ய பலம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதமானது பார்க்கப்படுகிறது. இதனை ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுதும் சரி, புராணோக்தமாக பார்க்கும் பொழுதும் சரி, இதனை அமரத்துவமும் அமிர்தத்துவமும் தரக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லுவார். இந்த அமிர்தத்துவம் அப்படிங்கிறதுக்கும் இந்த மாதத்துக்கும் என்ன சம்பந்தம் சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாசி மாதத்தினை கும்ப மாசம் என்று அழைப்பார்கள். ஏன்னா இந்த ஒரு மாதம் முழுக்கவே சூரியன் கும்ப ராசியிலே சஞ்சரிப்பார். அந்த ராசிக்கு ஏன் கும்பராசி அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக இணைந்து அந்த திருப்பார்கடலை கடைந்த பொழுது அந்த திருப்பார்கடலிலிருந்து ஒரு அமிர்த குடமானது வெளியே வந்தது அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த அமிர்த குடம் வெளியே வந்த காலம்தான் இந்த காலம். அதனால்தான் இந்த மாதத்திற்கே இந்த குடம் அப்படின்னு சொன்னா நம்ம கும்பம்ங்கிற பேர்ல தானே சொல்லுவோம். அதனால்தான் இந்த மாதத்திற்கு கும்ப மாதம் என்றே பெயர். அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அந்த குடம் வந்த உடனே பார்த்தா எனக்கு உனக்குங்கிற மாதிரி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாளாம். இந்த பக்கம் அந்த பக்கம் தன்வந்திரி பகவான் அந்த அமிர்த குடத்தோடு வெளியே வருகிறார். எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் இந்த குடத்தை மாறி மாறி இழுக்கும் பொழுது லேசாக அந்த முனையானது உடைந்து விடுகிறது. அந்த குடத்தினுடைய முனையானது உடைந்து அதிலிருந்து அமிர்த துளிகள் இந்த பாரத தேசம் முழுக்க அந்த நீர்நிலைகளிலே சென்று சேர்ந்தது அப்படின்னு சொல்றார். அப்படியே கீழே உழுந்து அந்த நீர்நிலைகளிலே சென்று சேர்ந்ததுன்னு சொல்றார். அதனாலதான் இந்த மாதத்திலே பார்த்தோம்னா அந்த கும்ப மேளா அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமா பண்றார். இந்த குடம் உடைந்த இடம் என்பதனால்தான் அந்த ஊருக்கு பேரே குடந்தை அப்படின்னே பேரு. அதுவும் அந்த இப்படி அப்படி இழுக்கும் பொழுது அந்த கும்பமானது ஒரு பக்கம் அப்படி கிராஸா கோணலா போயிடுச்சாம். அதனால்தான் அது கும்ப கோணம் அப்படின்னே சொல்றா இல்லையா. அங்க கூட பார்த்தோம்னா இந்த மகாமகம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். அந்த மகாமகம்ங்கிறது குருவானவர் சிம்ம ராசியிலே இருக்கும் பொழுது வரக்கூடிய 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த மகாமகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்றா இல்லையா. அந்த நேரத்தில் இந்த அமிர்தமானது அந்த மகாமக குளத்திலே பெருகி வருகிறது அப்படின்னு சொல்றார். அதே மாதிரிதான் இந்த மாதத்தில் தான் இந்த கும்பமேளா அப்படிங்கிறது வட இந்தியாவில் வெகு விசேஷமாக செய்கிறார்கள் அல்லவா. இப்போ நடந்துட்டு இருக்கிற அந்த கும்பமேளான்னு பார்த்தோம்னா மகா கும்பமேளா என்று பெயர். இதற்கு ஒரு 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இந்த மகா கும்பமேளா என்பதே வரும். இப்படி அந்த குடத்திலிருந்து அந்த அமிர்தமானது வெளியே சிந்திய காலம் என்பதனால்தான் இந்த காலமானது ஒரு அமிர்தத்துவத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகவே அமைந்திருக்கிறது. அதனால்தான் இந்த திரைப்படத்துல கூட பார்த்தோம்னா இந்த பாட்டுலாம் இருக்கும், மாசி மாசம்தான் கெட்டி மேல தாளம் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சினிமா பாட்டுலாம் கூட எழுதியிருப்பா. இந்த மாசத்துல கல்யாணம் பண்ணா ரொம்ப விசேஷம் சொல்லிட்டு இந்த வட தமிழக பகுதியெல்லாம் பார்த்தோம்னா எப்போ மாசி மாதம் வரும் என்றே காத்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே தான் திருமணத்தை நடத்த வேண்டும், அப்பொழுதுதான் என்னுடைய குழந்தை தீர்க்க சுமங்கலி யோகத்தோட இருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கா. இது போக நம்ம ஒவ்வொரு அமாவாசையுமே விசேஷமா சொல்லுவோம் முன்னோர் வழிபாட்டிற்கு. பொதுவா அமாவாசைனாலே முன்னோர் வழிபாடுன்னு வச்சிருப்போம். ஆனால் பௌர்ணமி நாளிலும் முன்னோர் வழிபாடு செய்யலாம் என்பதை அறிவுறுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கும். இந்த மாதத்திலே இந்த மாசி மகம் அப்படின்னு வர்றது இல்லையா, அந்த நாளானது பௌர்ணமியை ஒட்டித்தான் வரும். அந்த மாசி மாதத்திலே வரக்கூடிய மகா நட்சத்திர நாள்ல பார்த்தோம்னா இந்த விருத்தாசலம் போன்ற ஊர்களிலே பார்த்தோம்னா அங்கே இந்த கங்கையானவள் பிரவாகிக்கிறாள். அந்த நேரத்திலே நாம் சென்று முன்னோர் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சம் என்பது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி இந்த மாசி அமாவாசை நாள்ல பார்த்தோம்னா இந்த மயான கொள்ளை அல்லது மயான சூறை அப்படின்னு சொல்லி ஒரு திருவிழாவினை நடத்துவார்கள். அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனானவர் அந்த சுடுகாட்டிற்கு அப்படியே அந்த அம்பாளை அலங்கரித்து சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போவா. அங்க போய் அந்த சூறை அந்த மயான கொள்ளை அப்படிங்கிற ஒரு திருவிழாவானது நடக்கும். அதன் மூலமாக அந்த சுடுகாட்டிலே மோட்ச பிராப்தி கிடைக்காமல் அலைந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆன்மாக்களை அம்பாளானவள் கரையேற்றுகிறாள் என்பதுதான் அங்கே சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கிறது. இப்படி அந்த அமிர்தத்துவத்தையும் அந்த அமரத்துவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள்
ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்.